நீங்க யூடியூப்ல, கூகுள்ல சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கதைய கேட்டுட்டு முடிவெடுங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. புதுசா திருமணமான கணவன் மனைவி 2 பேருமே ஹனிமூன் ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. யாருமே போகாத இடமா இருக்கணும். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மனைவி பேர் திவ்யா, கணவன் பேர் அஸ்வின். மனைவி திவ்யா கூகுள்ல சர்ச் பண்ணி அவளுக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு. கூகுள்ல தெளிவா விளக்கமா சொல்லப்படல. தன்னோட கணவன் அஸ்வின் கிட்ட சொல்றா, அவன் யூடியூப்ல அதே பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல யாராவது போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. அதுல நல்லா வீடியோவோட ஒரு நபர் சொல்லி இருந்தாரு. அவர் சொல்வதும் வீடியோவுல அந்த இடத்த காமிப்பதும் பிரமிப்பா இருந்தது. ஓகே, ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போகணும்னு கிளம்புறாங்க. 2 பேருமே ஐடி துறையில வேலை பார்க்கறாங்க. காதலித்து அவங்களாகவே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பெரியவங்க சம்மதம் இல்லாமலே திருமணம் செஞ்சுக்கிட்டதால இந்த டூர் முடிவை யாருக்கிட்டையுமே கேட்காம முடிவெடுக்கிறாங்க. அவங்க போகும் இடம் எதுனா சேலம் மாவட்டத்துல ஒரு இடம். சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதும் அங்க போய் அந்த இடத்த பத்தி விசாரிச்சாங்க. அந்த இடத்த பத்தி விசாரிச்சப்ப அவங்க அந்த இடத்துக்கு பஸ் போக்குவரத்தெல்லாம் கிடையாது, டாக்ஸி பிடிச்சுதான் போகணும்னு சொல்றாங்க. சரின்னு டாக்ஸி டிரைவர் கிட்ட கேட்டா டிரைவர் கொஞ்சம் யோசிச்சு, போன வாரம் தான் உங்கள மாதிரி ஒரு ஜோடிய அங்க போய் இறக்கி விட்டு வந்தேன். ஒரே நாள்ல அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்து சேலத்துல இருந்து பஸ் ஏத்தி விட்டேன். ஆனா என்ன காரணம்னு தெரியல, அவங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க கண்டிப்பா அங்க போகணுமா அப்படின்னு கேட்டாரு டாக்ஸி டிரைவர். அதுக்கு அவங்க, ஆமா, அந்த இடம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும், எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு டிரைவர் 2 பேரையுமே டாக்ஸில ஏத்திட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. போகும் பொழுதே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. லேசா மழை தூரவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துக்கு போனதும் ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்தது. ஒரு லாட்ஜ் ஒன்று இருந்தது. அங்க போய் இறக்கி விட்டுட்டு, இந்தாங்க என்னோட ஃபோன் நம்பரை கையில வச்சுக்கோங்க, ஏதும்னா சொல்லுங்க, நான் டாக்ஸி எடுத்துட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். அவர் சொன்னதை கேட்டதுமே திவ்யாவுக்குள்ள பயம் வந்துருச்சு. கணவன் அஸ்வின் கிட்ட சொன்னதும், பயப்படாத, நீதானே த்ரில்லிங்கான பிளேஸ் வேணும் அப்படின்னு கேட்ட. அதுதான், ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லாட்ஜுக்குள்ள போனாங்க. லாட்ஜுக்குள்ள ரிசப்ஷன்ல ஆளே இல்ல. சார், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான் அஸ்வின். அங்க இருந்து ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்தான். அஸ்வின் அவன்கிட்ட எங்களுக்கு ரூம் வேணும்னு சொல்ல, அவன், என்ன சாரே இந்த நேரம் வந்திருக்கீங்க, இப்பதான் ரிசப்ஷன்ல வேலை செய்யறவரு வெளியே போனாரு, இனி நாளைக்கு தான் வருவாரு, நீங்க அந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு அதோ 4ஆம் நம்பர் ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டான் அஸ்வின். அதுக்கு அவன், ஹோட்டலா, இங்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்கு, அதுவும் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான், இப்பெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னான். சரி, இப்ப நாங்க சாப்பிடணுமே, வயிறு பசிக்குதே, என்ன செய்யறதுன்னு கேட்டான் அஸ்வின். சாரே, என்கிட்ட 2 பன்னு இருக்கு, ஒரு டீ போட்டு தர்றேன், இப்போ குடிங்க, நாளைக்கு காலையில என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்குள்ள இருக்கிற கிச்சன்ல போய் பால் இல்லாம டீ போட்டு 2 பேருக்கும் கொண்டு வந்து கொடுத்தான். 2 பன்னையும் சாப்பிட கொடுத்தான். 2 பேருமே அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரூம்குள்ள போய் அன்னைக்கு இரவு நல்லா தூங்கிட்டாங்க. காலையில 8 மணிக்கு எழுந்து வெளியே வந்தான் அஸ்வின். ரிசப்ஷன்ல வேலை பார்க்கறவங்க வந்துட்டாங்க. அவர்கிட்ட போய், இப்போ காலையில சாப்பிட்றதுக்கு டிஃபன் வேணுமே, ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். சாப்பிடுவதற்கு ஊருக்குள்ளதான் போகணும், 20 கிலோமீட்டர் போனா தான் ஊர் வரும், அங்கதான் கடைகள் இருக்கும், நான் உங்களுக்கு அங்க இருந்து சாப்பாடு இங்க வர ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. பிறகு அஸ்வின், இங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்டான். இதோ இந்த பாதையிலே போனீங்கன்னா இருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொன்னாரு ரிசப்ஷனிஸ்ட்.
அஸ்வினும் திவ்யாவும் குளித்து ரெடியானவுடன் டிஃபன் வந்தது. 2 பேருமே சாப்பிட்டுட்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் இடத்தை நோக்கி போனாங்க. போற வழியிலேயே நேத்து இரவுல பார்த்த பையன் அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு, என்ன நீ நேத்து நைட்டு லாட்ஜில் இருந்த, இப்போ ஆடு மேய்க்கிற அப்படின்னு கேட்டான் அஸ்வின். ஆமா, பகல்ல ஆடு மேய்ச்சிட்டு இரவுல அந்த லாட்ஜில் வந்து தங்கிருவேன் அப்படின்னு சொன்னான். பிறகு அஸ்வின் அந்த பையன்கிட்ட, இங்க ஏதாவது பார்க்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன், இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சாரே, கொஞ்சம் தூரத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அதுவும் இப்போ தண்ணி வரல, இதுல வர்ற தண்ணீர் எல்லாம் விவசாயத்துக்கு மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு திவ்யா, யூடியூப்ல ரொம்ப பிரமாதமா சொல்லியிருந்தாங்களே, நிறைய மக்கள் இங்க வந்து போவதாகவும் சொன்னாங்களே, ஆனா இங்க ஆளுகளையே காணோமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பையன், இப்படிதான் போன வாரம் உங்கள மாதிரி ஒரு ஜோடி வந்தாங்க, லாட்ஜில் தங்குனாங்க. ஆனா நைட் ஆனதுமே 2 பேருக்குமே பயம் வந்துருச்சு. ஒரு வண்டியை பிடிச்சு இங்கிருந்து போயிட்டாங்க. அவங்களும் யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் அப்படியே தான் சொல்றீங்க. நான் இங்க 3 வருஷமா ஆடு மேய்க்கிறேன். அப்படிப்பட்ட இடமே இங்க கிடையாது. காடா தான் இருக்கும். ஒரு நேரம் மலையிலிருந்து சிறுத்தை கூட வரும். அது வரும் பொழுது எப்படியும் சத்தம் கேட்கும். நான் ஆடுகளை கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு நான் மட்டும் லாட்ஜுக்குள்ள போய் தங்கிருவேன். இதுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட 2 பேருமே, நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் நம்பருக்கு ஃபோன் போட்டு வரவழைச்சு ஊருக்கு போயிடுறாங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம ஒரு இடத்துக்கு சுற்றுலாவா போகணும் அப்படின்னா யூடியூப், கூகுள்ல மட்டும் சர்ச் பண்ணா பத்தாது. நல்லா விசாரிச்சு அந்த இடத்துக்கு போகணும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.